அச்சய நட்சத்திரம் அச்சய ராசிக்கு தான் நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க. அவங்க வாழ்க்கையோட கூட அவங்க ஒப்பீடு பண்ணி பார்த்துருக்கலாமே. நமக்கு 10 பொருத்தம் பார்த்து தானே பண்ணாங்க, இல்லை நமக்கு பொருத்தமே பார்க்காம தானே பண்ணாங்க, இப்போ என்ன நல்லா தானே இருக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க லைஃப்பில் எடுத்துக்கலாம்ல. இப்போ அதை விட்டுடுறாங்க. ஏஎல்பி பாருங்க, அதுவே உங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அதுதான் முக்கியம். திருமண பொருத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணோ பையனோ கல்யாண வயசில் இருந்தால் நீங்கள் ஜோதிடம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், ஜோதிடம் படிச்சிருக்கணும். ஏன்னா ஜோதிடம் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கவே மாட்டீங்க. பொருந்துதுன்னு சொன்னாலும் அதை ஏற்றுக்க மாட்டீங்க, பொருந்தலன்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் ஜோதிடம் படிங்க. நீங்கள் வயதோட்ட இலக்கணம் ஏஎல்பி இலக்கணம் இன்றைக்கி வயதுக்கு தான். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். நீங்கள் ஒரு பொண்ணு போட்டால் பையன் போட்டால் கொடுத்தா பிறந்தன்னைக்கு போட்டால் கொடுப்பீங்களா, இன்றைக்கி போட்டால் கொடுப்பீங்களா? இன்றைக்கி உள்ள ஃபோட்டோ தான் கொடுக்க முடியும். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக 6 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது கூட ஒத்துக்கப்பட மாட்டேது இப்போ ப்ரெசென்ட்டில் கரண்ட்டில். கூகுளில் என்ன பண்ணுவாங்க, இந்த மேப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி எப்படின்னா அது பின் பண்ணி லொக்கேஷன் ஷேர் பண்ணணும். அப்போ தான் அதனோட லாங்கிடியூட்டெல்லாம் அழகாக தெரியும். இந்த இடத்துலேருந்து அழகாக இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருந்தான்னு மேப்பில் ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதேமாரி இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு நீ இந்த ஃபோட்டோ எடுத்தேன்னு சொல்கிற மாரி நீங்கள் ஏன் பிறந்தன்னைக்கு ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இன்னமும் பார்த்துட்ருங்க? பிறந்தன்னைக்கு உள்ள உருவம் தான் இன்றைக்கி வளர்ந்துருக்குல்ல, அதை ஃபோட்டோ எடுக்கிறீங்கல்ல. மேக்கப் பண்ணாமல் எடு, மேக்கப்போட எடு. நீ அதெல்லாம் ஒரு மேக்கப் பண்ணுறதெல்லாம் அப்புறம், தசா புத்தியெல்லாம் அப்புறம் பார்த்துக்குவோம். இன்றைக்கி ஒரு விஷயத்தை பார்க்கும்போது தயவு செய்து இன்றைக்குள்ளே போட்டா பார்க்குறீங்களா, இன்றைக்குள்ளே போட்டா பார்க்கும்போது இன்றைக்குள்ளே ஏஎல்பி இலக்கணத்துக்கு பாருங்கள். அன்றைக்கி தான் புயலை பற்றி நம்ம பேசும்போது கூட எல்லாருமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைய நிலவரப்படி தற்போதைய நிலவரப்படி பாருங்கள், புயல் எங்கெங்கே சுற்றி அப்படி ஒன்றுமே எங்கே கடை கறந்ததுன்னே தெரியல. அது அப்படியே சுற்றிக்கிட்டே தான் தாழ்வு நிலையாக அப்படியே நிலை கொண்டுள்ளது, பயணிக்குது. அதை அறுதிட்டு சொல்ல முடியல பாருங்க. சொல்ல முடியாதுங்க. இயற்கை தானே. அதே தான் ஒரு மனிதனோட வாழ்க்கை, அதே இயற்கை எப்படியோ அதேமாரி உங்கள் வாழ்க்கை அதேமாரி, என் வாழ்க்கை அதேமாரி, அவர் வாழ்க்கை அதுமாரி. கண்டிப்பாக நம்ம பள்ளமான பக்கத்தில் போய் குடியிருந்துக்கிட்ட வெள்ளம் வருது அப்படின்னு சொல்கிற மாதிரி தான். பிரச்சனைக்குள்ளே போய் நம்ம விழுந்துட்டு அதில் எச்சரிக்கை விடுக்கும்போது நம்ம ஒரு விஷயத்த கவனமாக எடுத்துக்கிறோம்ல. அப்போ ஒரு ஜோசியர் எச்சரிக்கை பண்ணுறாரு பார்த்துக்கன்னா, அது கொஞ்சம் கவனமாக எடுத்துங்க.